பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம சிவ வழிபாடுல எந்த ரூபம் ஈஸ்வரனை வந்து எந்த ரூபத்துல நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கு பலன் வந்து அளவிடற்கரியதா இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, லிங்கத்துல பல லிங்கங்கள் இருக்கு. பார்த்திவ லிங்கம் மனுஷனால உற்பத்தி பண்ணப்பட்ட, அதாவது செதுக்கப்பட்ட லிங்கம். இயற்கையா நர்மதை ஆற்றுல கிடைக்கக்கூடிய லிங்கம். அது வந்து நெக்ஸ்ட். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, சுயம்பு லிங்கம் அப்படின்றது இருக்கு. சுயம்பு லிங்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே விசேஷங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லிங்கத்தை வந்து யாரும் மனுஷங்க வச்சது கிடையாது, பிரதிஷ்டை பண்ணது கிடையாது, மனுஷங்க செதுக்கிறது கிடையாது. எப்படி ஒரு செடி வந்து வேரோடு, அதாவது வேர் ஊனி வளருதோ அந்த மாதிரி லிங்கம் சுயமா வளர்ந்துருக்கும். இது வந்து சுயம்பு லிங்கம். ஓகேங்களா? இன்னும் ஒரு சில லிங்கம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் பிரதிஷ்டை பண்ண ஈஸ்வரன், அதாவது லிங்கமூர்த்தி. இதெல்லாம் வந்து பாருங்க, காஞ்சிபுரத்துல காசி விஸ்வநாதர் கோயில். அது வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் பிரதிஷ்டை பண்ண ஈஸ்வரன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கச்சபேஸ்வரர் கோயில், அது காஞ்சிபுரத்துல. அது வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து கச்சப்ப அவதாரம் எடுக்கும் போது அதை பிரதிஷ்டை பண்ண ஈசன், அது கச்சப்பேஸ்வரன் அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஈஸ்வர ஸ்வரூபத்துல வந்து பாருங்க பல ஸ்வரூபங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம அதுல எந்த ஸ்வரூபத்தை நம்ம கும்பிட்டா அதீத விசேஷம் அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலாவே பாருங்க, ஈஸ்வரன் வந்து சுயம்பு மூர்த்தியா இருக்கும்போது அவருக்கு வந்து விசேஷம் வந்து, அவரை பிரார்த்தனை பண்ணும்போது அதனோட பலன் வந்து பன்மடங்கா பெருகுதுங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாருங்க, இப்ப எங்க ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி கோயில் ஒண்ணு இருக்கு. அதுல ஈஸ்வரன் வந்து உருவமா இருப்பாரு. லிங்க லிங்க திருமேனி தான், ஆனா லிங்கத்துல வந்து முகம் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஈஸ்வரனை முகமா கும்பிடுறது விசேஷமா, அதாவது மனித உருவமா கும்பிடுறது விசேஷமா, இல்ல லிங்கமூர்த்தியா கும்பிடுறது விசேஷமா அப்படின்னு பாத்தீங்கன்னா லிங்கமூர்த்தியா கும்பிடுறது தாங்க விசேஷம். அர்ஜுனனும் அஸ்வத்தாமனும் கதை நம்மளுக்கு தெரியும். ரெண்டு பேருமே பாசுபத அஸ்திரத்துக்காக ஈசனை வேண்டி தவம் இருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன் வந்து லிங்கமேனிய பிரார்த்தனை பண்ணான். லிங்கமேனிய சதா சர்வ காலமும் பூஜை பண்ணான். அஸ்வத்தாமன் உருவமேனிய பூஜை பண்ணான். அதனால முதல்ல அர்ஜுனனுக்கும் ரெண்டாவது அஸ்வத்தாமனுக்கும் இறைவன் காட்சி கொடுத்தார். ரெண்டு பேருக்குமே பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தாரு, அது வேற. ஓகேங்களா? சோ இப்ப இந்த லிங்க திருமேனிலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திவ லிங்கம், நர்மதை ஆற்றில கிடைக்கக்கூடிய லிங்கம், அதாவது மூணாவது சுயம்பு லிங்கம், தேவர்கள் பிரதிஷ்டை பண்ண ஈஸ்வரன். இதுல வந்து எது அதீத விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயம்பு லிங்கம் அதீத விசேஷங்க. தேவர்கள் பிரதிஷ்டை பண்ண ஈஸ்வரனை விட இந்த சுயம்பு மூர்த்திக்கு விசேஷம் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி சுயம்பு மூர்த்தியை நம்ம கும்பிடும் போது அதனோட பலன் வந்து பாத்தீங்கன்னா அளவிடற்கரியதா இருக்கு. இது வந்து நான் சாதாரணமா சொல்றதை விட எப்பயுமே நம்மளோட மெத்தட் என்ன, நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவோம், அதாவது உண்மை சம்பவத்தை சொல்லி அதனோட மதிப்பு சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுயம்பு ஈஸ்வரனோட வழிபாடு நான் ஒரு தாயாருக்கு கொடுத்தேன். அந்த அம்மா எந்த விதத்துல பலன் அடைஞ்சாங்க அப்படின்றத இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி ஒரு அம்மா வந்தாங்க. இது வந்து பாருங்க ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஆயிருக்கும். 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த கதை. இது வந்து இன்னும் ஒண்ணு நான் இங்க சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது இப்ப நிலுவையில என்னோட கிளையன்ட்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களும் அவங்களோட நிறைய பகிர்வுகளை, அதாவது நிறைய நிகழ்வுகளை அவங்க என்கிட்ட பகிர்றாங்க. சொல்றாங்க, மேடம் நீங்க இத யூடியூப்ல பேசுங்க. பேசுறதுனால மத்தவங்களுக்கும் இந்த பக்தியினோட மகிமையும் தெரியும், இந்த வழிபாடினோட முக்கியத்துவமும் தெரியும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சில கதைகளும் பின்வரும் பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே மோர் தென் 6 மந்த்ஸ் அதுக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த அம்மா வந்து பாருங்க, இந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல வசதி வாய்ப்பு அத்தனையும் இருக்குங்க. அத்தனையும் இருக்கு. அவங்க குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர வழிபாடு, சிவ வழிபாட்டுல இருந்த குடும்பம் தான் அந்த குடும்பம். ஓகேங்களா? அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை பேஸா இருந்தவங்க. பூர்வீகம் காஞ்சிபுரம். அங்க வந்து சிவ வழிபாடு அவங்களோட பூர்வீக வம்சமே வந்து பாத்தீங்கன்னா சிவ வழிபாட்டுல இருந்தவங்க தான். அந்த அம்மா வராங்க, வந்து என்கிட்ட பேசுறாங்க, மேடம் நாங்க குடும்பமே ஈசன் வழிபாட்டுல இருந்தோம். சரிம்மா, நாங்க என்ன பாவம் பண்ணமோ தெரியல, சொல்லுங்கம்மா. எங்களுக்கு வந்து 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்களும் ஊனம். அதாவது பாருங்க, சிவ வழிபாட்டுல இருந்தவங்க, பூர்வீகம் வந்து நல்ல காஞ்சிபுரம் வந்து சொந்த ஊரு. காஞ்சிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரியாதையே இருக்குங்க. அடிக்கூர் லிங்கம் இருக்கு. இப்ப எங்க பூர்வீகமும் வந்து காஞ்சிபுரம் தான். எங்க மாமாலாம் வந்து பாத்தீங்கன்னா செப்பல் போட்டுட்டே நடக்க மாட்டாங்க இன்னமும். ரீசன், எங்க பாட்டியெல்லாம் செப்பல் போட்டுட்டு நடக்க மாட்டாங்க. எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தாலும் செப்பல் போட்டு நடக்க மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க மாமாலாம் சொல்லுவாங்க, அடிக்கூர் லிங்கம் காஞ்சிபுரத்துல செப்பல் போட்டு நடக்கலாமா அப்படிம்பாங்க. அதாவது எங்க பூர்வீகமும் வந்து பாத்தீங்கன்னா அதீத சிவ வழிபாடு இருக்கிறவங்க தான். ஓகேங்களா? அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க அதீத சிவ வழிபாடு இருக்கவங்க தான் மேடம். ஏன் எங்க 4 பிள்ளைங்களும் ஒரு குறை. அதாவது ஒரு பிள்ளைக்கு கண்ணு தெரியல, ஒரு பிள்ளைக்கு வந்து காது கேட்கல, ஒரு புள்ள ஊமை, ஒரு புள்ள ஊனம். ஓகேங்களா? இதுதான் அவங்களோட குறை.
அவங்க கேட்குறாங்க, "என்ன காரணம்? என்ன காரணம்?" அப்படின்னு நம்ம வந்து அவங்க ஜாதகம் கொண்டு வராங்க. அவங்க வீட்டுக்காரோட ஜாதகம் கொண்டு வராங்க. கொண்டு வந்து கேட்குறாங்க. அப்ப அவங்களோட அவங்க கிட்ட நம்ம பேசும்போது, நம்மளுக்கு என்ன தோணுது? நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன் வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட அவங்களோட பாஸ்ட் என்னவா இருக்கலாம்? அவங்களோட கர்மம் என்னவா இருக்கலாம்? அப்படின்னு நம்ம அசஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அவங்க கிட்ட பேசும்போது, அவங்களோட ஒரு கர்மம் வெளியே தெரியுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அதீத சிவ வழிபாட்டுல இருந்த குடும்பம் தான். ஆனா, இவங்க வம்சம், இவங்க வீட்டுக்கார் வந்து சிவ வழிபாட விட்டுட்டாரு. விட்டுட்டு அதாவது அவங்க காலகாலமா செஞ்சுட்டு இருந்த இறை வழிபாட விட்டுடுறாங்க. விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. செலவு ஜாஸ்தியாவுது. வசதி வாய்ப்பு நெறையவே இருக்கு. மனசு இல்ல. செலவு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு அவங்களோட கைங்கரியத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. புரியுதுங்களா? அதாவது இத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, மூதாதையர்னோட சொத்து, சுகம் எல்லாம் வேணும். மூதாதையர்னோட நற்பலன்கள் எல்லாம் வேணும். ஆனா மூதாதையர் வந்து செலவு செஞ்சு ஈசனுக்கு வழிபாடுன்னு இருந்தாங்கல்ல, அது பெரிய செலவா இருக்கு. அது எங்களுக்கு வேணாம். அப்படின்னும்போது என்ன ஆகுது? அவங்களுக்கு அந்த பாவம் சேர்ந்திருக்கு. ஓகேங்களா? அவங்க வந்து இந்த நீர்க்குடம் வச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட மூதாதையர் அந்த அவங்க ஜென் இருக்காரு பார்த்தீங்களா? அவங்க அப்பா, தாத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில அங்கங்க வந்து இந்த குடிநீர் இது வச்சிருக்காங்க. பானை வச்சு குடி தண்ணீர் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வெய்ய காலானா மோர் குடுக்கறது. சிவ வழிபாடு, சிவ உற்சவத்த வந்து ஒரு நாள் உற்சவத்த அவங்க எடுத்து செய்யறது. கோயில் உற்சவத்த. இந்த மாரி பல கைங்கரியம் செஞ்சிருக்காங்க. இந்த அம்மா கல்யாணம் பண்ணின்னு வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு இருக்காங்க. அதாவது அந்த மனுஷருக்கு இறை வழிபாட்டுல நாட்டம் இருக்குதா, செய்யணுன்ற எண்ணம் இருக்குதா. இந்தம்மா வசதி கம்மியான வீட்டு குடும்பத்துல இருந்து வந்ததுனால, இது இவ்ளோ செலவாவுதே என்னத்துக்கு? அத நம்ம புள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கலாம், பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. சரிங்களா? அப்ப அ அந்த அம்மா கேட்குறாங்க. அப்ப நான் சொன்னேன், "அம்மா நீ சிவ வழிபாடு பூர்வீகம் இருந்தது உண்மதான். நீ என்ன செஞ்ச சிவனுக்கு?" அப்படின்னேன். அ ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுட்டு கம்முனே இருந்தாங்க. அப்புறம் "இல்ல மேடம், அது வந்து செலவு ஜாஸ்தியாகுது. அந்த காலத்துல அவங்களுக்கெல்லாம் காசு சும்மா வந்துச்சு." காசு சும்மாலாம் வரல. அந்த காலத்துலயும் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சாங்க. என்னன்னா விவசாய குடும்பம். நெறைய விவசாயம், நெறைய விளைச்சலு, போகமும், யோகமும் ஜாஸ்தி இருந்துச்சு. இப்ப இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவ்வளவுதான். நெறைய கம்மியா இல்ல. நான் சொன்னேன், "அம்மா இப்பயும் நீங்க விவசாயம் தானே செய்றீங்க." அந்த காலத்துல விவசாயம் அதாவது அவங்களோட குல வழக்கம் என்ன அப்படின்னா, விவசாயத்துல வர அந்த நெல்ல அறுவடை செய்றாங்க பார்த்தீங்களா, அதுல ஒரு மூட்டை நெல்லு ஈசனுக்கு ஃபர்ஸ்ட்டு குடுத்துட்டு வந்து தான் அவங்க வந்து அடுத்து நெல்லு வியாபாரத்துக்கே போவாங்களாம். இந்த மாரி அ கொள்ளுனா ஒரு மூட்டை கொள்ளு, கேழ்வரகுனா ஒரு மூட்டை கேழ்வரகு. இந்த மாதிரி ஈசனுக்கு குடுத்து குடுத்து தான் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கைய செம்மையா வாழ்ந்தாங்க. அப்ப இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டதுனால 4 வந்து குறைபாடு இருக்கலாம். இன்னொன்னு ஜாதக ரீதியா அவங்களுக்கு வந்து இந்த மாரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு நெறைய வாய்ப்பு உண்டு. அப்ப அவங்க கேட்கறாங்க, "அப்ப என்ன மேடம், இது விட்டது தாம்மா தப்பு" அப்படின்னு. அப்ப அவங்க கேட்டாங்க, ஏன் மேடம் அப்ப ஈசன் வந்து செஞ்சா மட்டும் தான் நல்லது செய்வானா?" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "செஞ்சா மட்டும் தான் நல்லது செய்வான்னு இல்லம்மா. உங்க ஜாதக ரீதியா இந்த மாரி குறைபாடுகளோட தான் குழந்தை பொறக்கணுன்றது விதி. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் 5 குழந்தை, இன்னும் 6 குழந்தை கூட பெத்துக்கோங்க. அங்க ஈனமா தான் பிள்ளைங்க பொறப்பாங்க. இதுதான் உங்க ஜாதகம்." "ஆமா மேடம், இதே தான் எல்லா ஜாதகக்காரும் சொன்னாங்க." "சரிம்மா, அந்த ஜாதகத்த நீங்க மாத்தி எழுதணும்னா, எந்த வழிபாட நீங்க விட்டீங்களோ, அந்த வழிபாட நீங்க தொடருங்க. இத தான் நான் சொல்ல வரேனே தவிர, ஈசன் குடுத்தா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நான் சொல்ல வரலம்மா. தப்பா புரிஞ்சுக்காதீங்க." அப்படின்னு சொன்னேன். "சரிங்க மேடம், என்ன பண்றது? திருப்பி நாங்க வந்து ஆயிரக்கணக்குல செலவு பண்ணி உற்சவம்லாம் செய்யணுமா?" அப்படின்னாங்க. "அது உன் இஷ்டம்மா. உன்னோட விருப்பம். நீ ஆயிரக்கணக்குல செலவு பண்ணி உற்சவம் செய்ற, அதெல்லாம் பெரும் பாக்கியம். உனக்கு பாக்கியம் இல்ல. உனக்கு இப்ப கூட அது செலவா தான் தெரியுது. அது உன் இஷ்டம். ஆனா, சிவ வழிபாடுன்றது நான் செய்யணும். நீ செய்யணும். என்ன பண்ணணும்? அதாவது செய்யணும். என்ன பண்ணலாம்? பண்ணுவியா?" அப்படின்னு கேட்டேன். ஆ செலவு கொஞ்சம் கம்மியா அதாவது வசதி வாய்ப்பு நெறையவே இருக்குங்க. செலவு கொஞ்சம் கம்மியா வந்து ஒரு இறை வழிபாடு சொல்லுங்க. நாங்க செய்றேன் அப்டின்னாங்க. நான் சொன்னேன், "சரி ஓகே." உங்களுக்கு வந்து அவங்களோட நெனப்பு எல்லாமே பணத்திலேயே இருந்துச்சு. குழந்தைங்க அதாவது குழந்தை வந்து ஆரோக்கியமான குழந்தைங்க வேணும். 4 புள்ள இப்படி போச்சு. அடுத்து வந்து குழந்தை பெத்துக்கணும். ஆனா, என்ன சொல்றது? வாரிசு வந்து வேணும். ஆனா வந்து செலவு பண்ண மாட்டேன். இதுதான் உங்களோட இன்டென்ஷன். நான் சொன்னேன், "பரவாயில்லம்மா. நீ கோடி கோடியா செலவு பண்ணாலும் ஈச மயங்க மாட்டா. ஆத்மார்த்தமா செய் மயங்குவான்" அப்படின்னு. "சரிங்க மேடம், என்ன செய்யணும்?" அப்படி இந்த மாரி பேச்சு வந்து நடந்துச்சுங்க. ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் எனக்கும் அவங்களுக்கும் கான்வர்சேஷன் நடந்துச்சு. கடைசியில அந்த அம்மா, "சரி சிவன கும்பிடுறேன். நான் வந்து ஆத்மார்த்தமா கும்பிடுறேன்." ஒத்துக்குனாங்க. அந்த ஒத்துக்கிறதுக்கு நான் 1 1/2 மணி நேரம் பேசினேன். சரிங்களா? அந்த அம்மாக்கு என்ன பரிகாரம் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்களான்னா, இந்த திருப்பத்தூர் பக்கத்துல மடவாளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த மடவாளத்துல ஈஸ்வரன் கோயில் இருக்கு. அது ரொம்ப பழமையான கோயில் தான். அது வந்து பாருங்க, அங்கநாதீஸ்வரர்ன்னு ஒரு ஈசன் இருக்காருங்க. அந்த ஈசன் வந்து பார்த்தீங்கன்னா, சுயம்பு ஈசன்.
அந்த அந்த ஈஸ்வரன் கோயில் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். அதாவது எங்க வீட்ல ஈஸ்வர பூஜை எல்லாமே அவர் தான் செய்வாரு. சிவன பிரதிஷ்டை பண்ணது எல்லாமே அவர் தான். எங்க குடும்பத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க முருகர் கோயில் அவரு தான் வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. அவரு வந்து இப்ப ரீசென்ட்டா தான் இறந்தாரு. ஒரு டெத், ஒரு சடன் டெத். அவங்க வீடு வந்து இடிஞ்சு இறந்துட்டாரு. ஆக்சுவலி அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அப்டின்னா, அங்க இருக்க ஈசன் அங்கநாதீஸ்வரன். அந்த அங்கநாதீஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா, சுயம்பு ஈசன். அவரு வந்து பேசும்போது ஒரு முறை சொன்னாரு, "மேடம் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஈசன வந்து கொஞ்சம் மாத்தி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் மேடம். அதனால என்ன பண்ணேன், தோண்டணும். எவ்ளோ அடி ஏறக்குறைய 8 அடி தோண்டிட்டோம். வாலாட்டம் அப்படியே போயிட்டே இருக்கு மேடம். வேர் மாரி போயிட்டே இருக்கு. சுயம்பு ஈசன் மேடம் அப்பயே முடிவு பண்ணிட்டோம். சரி, ஈசன வந்து இங்க நகர்த்த முடியாது. வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி எல்லாமே நாங்க வந்து ஆ ஆல்டர் பண்ணோம். ஆனா ஈசன் சன்னதிய மட்டும் ஈசன் அந்த இருக்கிற இடத்த மட்டும் நாங்க ஒண்ணுமே பண்ணல. கர்ப்ப கிரகத்த மட்டும் நாங்க ஒண்ணுமே பண்ணல மேடம். கையே வைக்கல. நாங்க விட்டுட்டோம் அப்டின்னாரு. அப்ப அந்த அங்கநாதீஸ்வரனோட தன்மை என்ன அப்டின்னா, குழந்தைகள் அங்க அங்க குறைபாடுகளோட பிறக்கிற குழந்தைகளுக்கு, அந்த அங்கநாதீஸ்வரன வழிபடும்போது, அங்க குறைபாடு இல்லாத குழந்தை பிறக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து அவருக்கே தெரியல. நான் அவர கேட்டேன். சாமி இந்த அங்கநாதீஸ்வரனோட இது என்ன அப்டின்னா, அவரு சொன்னாரு, "பழைய கோயில் மேடம் அவ்வளோதான். சுயம்பு ஈசன்னு அதுவே அத பார்த்த அப்புறம் தான் எனக்கு சுயம்பு ஈசனே தெரிது. அதுவரைக்கும் எனக்கு தெரியல. அவ்வளோதான் மேடம். வேற என்ன ஒரு ஈசனுக்கும் ஒரு நல்லது இருக்குமே. இவரு எதுக்கு?" அப்டின்னேன். "அது எனக்கு தெர்ல மேடம்" அப்டின்னாரு. அப்ப நான் சொன்னேன், "இல்ல சார், இது இல்ல சாமி இந்த ஈசனோட பேர் வந்து அங்கநாதீஸ்வரர். அப்ப வந்து அங்கங்கள்ல குறைபாடு இல்லாத குழந்தைகள் பிறக்கறதுக்கு இவரு வந்து ஈசன்" அப்டின்னேன். "அது எனக்கே தெரியலையே மேடம். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு?" அப்டின்னாரு. "இல்ல சாமி எனக்கு தெரியும். இதுதான்" அப்டின்னேன். "சரி, சரி. இனிமேல் பட்டு வரவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. குழந்தைகள் வந்து குறைகளோட பிறக்குதுன்னா, இந்த ஈசன வேண்டிக்க சொல்லுங்க" அப்டின்னேன். எங்க பேச்சு அதோட முடிஞ்சிருச்சு. அதான் அந்த அம்மா கிட்ட சொன்னேன். "அம்மா நீ வந்து சோமவாரம் ஆனா, வாரம் வாரம் திங்கட்கிழமை ஆனா போ. போயிட்டு ஈசனுக்கு ஒரு 50 எம்எல் நெய் குடு." அந்த அம்மா கேட்டாங்க, "சரிங்க மேடம் நானே விளக்குல நெய் ஊத்துறேன்." "நெய் வந்து விளக்குல ஊத்துறதுக்கு இல்லம்மா. நெய் வந்து அந்த அர்ச்சகர் கிட்ட" அவரு தான் அந்த ஐயர் தான் இருப்பாரு. அவங்க பசங்க இருப்பாங்க. "நீ அர்ச்சகர் கிட்ட சொல்லு. இது வந்து மேடம் சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி, "இது வந்து பரிகாரத்துக்காக நாங்க குடுக்குற நெய். இது வந்து ஈசனுக்கு அபிஷேகத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க" அப்படின்னு சொல்லுமா. "சரி மேடம் செய்றேன்." "இது வந்து வாரம் வாரம் செய்யணுமா?" "வாரம் வாரம் 50 எம்எல் குடு. உனக்கு உத்தமமான புள்ள வேணும்ல நீ செய்." "சரி செய்றேன்." 2வது அ ஒவ்வொரு சோமவாரம் போதும் ஆக்சுவலி என்னன்னா, உங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த கோயில். ஓகேங்களா? அதனால அந்த கோயில நான் சொன்னேன். இன்னொன்னு அந்த ஈசனுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு. அது வந்து அந்த அர்ச்சகருக்கே தெரியல. அதுதான் இங்க ஹைலைட். அதாவது ஆ நெறைய விஷயம் வந்து பாருங்க, நம்ம கிட்ட இருக்க ஒரு ட்ராபேக் என்னன்னா, நம்மள சுத்தி ஒரு பெரிய அற்புதமான ஒரு கோயில் இருக்கும். அதுல வந்து அதிபயங்கர சக்தி இருக்கும். அதிபயங்கர அந்த ஈசன கும்பிட்டா நல்லது நடக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். ஆனா நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. அதுதான் நம்மளோட ட்ராபேக். அப்ப அந்த அம்மாக்கு அது சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஈசன் கோயில வந்து அ 7 முறை, 9 முறை, 11 முறை இல்ல 21 முறை சோமவாரம் ஆனா சுத்தணும். அந்த ஒரு 2வது பரிகாரம் சொன்னேன். 3வது வந்து பாருங்க, அங்க காலபைரவர் இருப்பாரு. அந்த காலபைரவரும் ரொம்ப பழமை வாய்ந்த காலபைரவர். அந்த சிலையினோட இது பார்த்தாலே தெரியும். ஆ அத அவருக்கு வந்து ஒரு விளக்கு போட சொன்னேன். ஓகேங்களா? இது 3வது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன சொன்னேன் அப்டின்னா, டெய்லியே வந்து காலையில எந்திரிச்ச உடனே காகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இவ்ளோ காஞ்ச திராட்சை கொண்டு போய் போட்டுருங்க. போட்டுட்டு காகம் எடுக்கிறதே இல்ல மேடம் எங்களுக்கு நாங்க. 3 நாள் போடுங்க, 4 நாள் போடுங்க. 10வது நாள் அது எடுக்கும். நீங்க இந்த வழிபாடு செய்ய செய்ய இவ்ளோ காஞ்ச திராட்சை கொண்டு போய் போடுங்க. எடுக்கும் அது அப்டின்னேன். ஸோ இந்த வழிபாடு சொன்னேன். ஒவ்வொரு முறையும் நீங்க சோமவாரம் ஈசன் கிட்ட போம்போது, மடி ஏந்தி பிக்ஷை கேட்கணும். மடி ஏந்தி பிக்ஷை மறந்துறாதீங்க. ஏன்னா, உங்களுக்கு நல்ல புள்ளைங்க வரத்துக்கான வாய்ப்பே இல்ல. அது வந்து உங்களோட பூர்வ ஜென்ம கர்மா, உங்க ஜாதக ரீதியாவே இருக்கு. இருந்தாலும், இந்த உலகத்திலேயே வந்து பாருங்க 2 தெய்வங்கள் தான். அதாவது 17, 14 லோகத்துல 2 தெய்வங்கள் மட்டும் தான். நம்மளோட தலையெழுத்த மாத்தி எழுதும். ஒண்ணு சாக்ஷாத் பரமேஸ்வரன், அகிலலோக ஐயன். இன்னொன்னு தாயார் அம்பாள், அகிலலோக அன்னை. இவங்க 2 பேர் மட்டும் தான் மாத்தி எழுதுவாங்க. நீ ஈசன் கிட்ட வேண்டிக்கோ. மடியேந்தி பிக்ஷை கேளு. போய் கேளு. "ஐயா ஈசா எனக்கு என் புள்ள நல்ல புள்ளையா, அங்க குறைபாடு இல்லாத குழந்தையா எனக்கு குடுன்னு" வேண்டிக்கோ. தாயார்கிட்டயும் அதே மாதிரி அங்க ஈனம் இல்லாத குழந்தை எனக்கு குடுன்னு வேண்டிக்கோ. இது தொடரு. செய். செஞ்சாங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெடிசினலி அவங்களுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணேன். அதாவது மருந்து மாத்திரைகளும் குடுத்தேன். ஆக்சுவலி என்னன்னா, அங்க குறைபாடு இல்லாம குழந்தை பொறக்கறதுக்கு மருந்து மாத்திரை கிடையாதுங்க. இங்கேயும் நான் இத வந்து ஃப்ராங்கா பதிவிட விருப்பப்படுறேன். அவங்களுக்கு வந்து சம் பெத்தாலஜிஸ் இருந்துச்சு. அதாவது கருப்பை கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. உங்க வீட்டுக்காருக்கு விந்தணுக்கள் குறைபாடு இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் குடுத்தேன். அங்க குறை இல்லாத குழந்தை பிறக்கறதுக்கு என்னோட மருத்துவம் ஹெல்ப் பண்ணல அங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாருங்க ஒரு 6 மாசம் தொடர்ந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா கன்சீவ் ஆனாங்க.
எல்லா குழந்தையும் அங்க குறைபாடு இருக்க குழந்தை அப்படின்றதுனால 4ஆம் மாசம் முடிஞ்ச உடனே நான் ஃபீட்டல் அனாமலி ஸ்கேன் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது குழந்தை வந்து குறைபாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு ஸ்கேன் இருக்கு. அந்த ஸ்கேன் 4 மாசம் முடிஞ்ச உடனே இந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். பெரிய ஆச்சரியம். ஸ்கேன்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை 100க்கு 100% எந்த விதமான குறைபாடும் இல்ல. அப்பயும் அந்த அம்மாக்கு பயம். மேடம் இது வந்து இப்ப ஸ்கேன்ல தெரியாம ஏதாவது குறைபாடு இருக்குமோ? புத்தி சுவாதீனம் இல்லாம போச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா என்ன நம்பாத. ஈசன நம்பு. ஈசனுக்கு யாரையும் ஏமாத்த தெரியாதும்மா. அவன் ஆஷுதோஷ், போலேநாத். அதாவது கற்பத்தருவம் அவன். போலேநாத். ஒரு இன்னசென்ட்டான கடவுள். குழந்தை மாதிரி ஈசன். என்ன கேட்டாலும் தருவான். நம்புமா. அதுக்கு மேல உனக்கு வேற எந்த எண்ணமும் வேணாம். சாக்ஷாத் ஈசன 100க்கு 1,00,000% நம்பு. கண்டிப்பா சூப்பரான குழந்தை பிறக்கும். மேடம் குழந்தை ஏதாவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த கேள்விக்கே பதில் இல்ல. இந்த வார்த்தை இன்னொரு முறை கேட்காத. யார வேணாலும் சந்தேகப்படு. ஈசன சந்தேகப்படாத. ஈசன சந்தேகப்பட்டேன்னா, உனக்கு எந்த ஹெல்ப்பும் நான் செய்ய மாட்டேன் அப்டின்னா, அந்த அம்மா வந்து ஓகே, 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 ஓகே. அதாவது மனுஷங்க புத்தி வந்து பாருங்க, எப்பயுமே சந்தேகம், ஒரு வஞ்சனம், ஒரு ஓர வஞ்சனை எல்லாமே இருக்கிற புத்தி தான் மனுஷங்க புத்தி. நான் சொன்னேன், "அம்மா இப்படியெல்லாம் பேசாதம்மா. பேசினாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, ஈசன சந்தேகப்படாத நீ. ஈசன சந்தேகப்பட்டியன்னா, அடுத்து என்னோட உனக்கு ஒரு ஹெல்ப்பும் வந்து தடைப்பட்டு போயிடும்." அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து குழந்தை பொறந்துச்சுங்க. நல்ல குழந்தை பொறந்துச்சு. ஆம்பள பையன். நல்ல குழந்தை பொறந்துச்சு. அதுக்கப்புறம் 4 மாசம் கழிச்சு 4 மாசம் முடிஞ்சுச்சு. அந்த அம்மா சவுண்ட வச்சு பார்க்கறது, கண்ணு இதுவா இருக்கான்னு பார்க்கறது, கலர் எடுத்து போடுறது, பால் எடுத்து போடுறது எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க. 1 வருஷம் வரைக்கும் அந்த அம்மானோட வழிபாடும் தொடர்ந்து இருந்துச்சு. அந்த அம்மானோட செக்கப்பும் குழந்தை நல்லா இருக்குதான்னு செக்கப் பண்ணதும் தொடர்ந்துச்சு. 1 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை எந்த குறைபாடும் இல்லன்றத அந்த அம்மா கன்ஃபார்ம் பண்ணிக்கினாங்க. ஆக்சுவலி பொறக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கநாதீஸ்வரனோட ஒரு கருணையினால சூப்பரான குழந்தை தான் பொறந்துச்சு. இருந்தாலும் மனுஷ புத்தி வந்து சந்தேகப்பட்டுட்டே தானே இருக்கும். ஸோ சந்தேகப்பட்டு 1 வருஷம் கழிச்சு, "அப்பாடா! சிவனே கெதி மேடம். இனி நான் வந்து ஈசனை எக்காரணம் கொண்டும் நான் நம்பாம இருக்க மாட்டேன்." அப்படின்னு அவங்களோட பழைய கைங்கரியங்கள தொடர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கதையிலருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஆக்சுவலி சுயம்பு ஈசன் அப்படின்றது அதீத சக்தி வாய்ந்தது. உங்க வீட்டு பக்கத்துலயும் இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த சுயம்பு ஈசன பத்தி நம்மளுக்கு அருமையே தெரியாத எத்தனையோ சுயம்பு ஈசன் இருப்பாரு. நீங்க எல்லாரும் போட்டு அந்த சுயம்பு ஈசன சாக்ஷாத் நம்பி ஆத்மார்த்தமா உங்களோட வேண்டுதலையும், வழிபாடுகளையும் வையுங்க. கண்டிப்பா நடக்கும். அப்படின்றது இந்த பதிவுகள் மூலியமா உங்களுக்கே தெளிவா புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.